பாஜகவினுடைய எதிர்காலம் இனிமேல் என்னவாக இருக்க போகிறது? என் கண்ணுக்கு ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு என்னால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியல. ஸோ தே நீட் டு செல்ஃப் ரெட்ராஸ்பெக்ட் ஸோ மச். நம்ம கடந்த பேட்டியில் சொன்ன மாதிரி தாவேகா ஆட்சி அமைத்தால் நான் இதோடு அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுவேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். தாவேகா இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே நான் அரசியல் பேசுறதை நிறுத்துற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். உங்க மூலமா நான் வந்து இதை நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் இந்த அரசியல் தொடர்பாக, தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், இது தொடர்பாக கொடுக்கக்கூடிய கடைசி நேர்காணல். I will stand by my words. This will be my last political interview and it is for IBC Tamil. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இது நம்மளோட லாஸ்ட் பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்லை, நீங்க தான் அதுக்கான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா முடிவு. நான் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய விமர்சகர்கள் எல்லாரும் வந்து தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் முடிந்த பின்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் வச்சாங்க. நீங்க கூட வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, எப்படியாவது என்டிஏ வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ என்டிஏ ஆட்சி பிடிக்கிற மாதிரி சூழல் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய முடிவு முதல்ல சொல்லுங்கள், அப்போ தான் நேயர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. முடிவு தான் மொத்தமாக முடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன என்னோட முடிவு? முடிஞ்சு போங்க அப்படிங்களா? இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ் தான். நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்லாம் நான் எதுவும் மாற்றி சொல்ல விருப்பப்படல. நான் உங்ககிட்ட கடைசி நேர்காணலில் நான் சொன்னது என்னென்னா, தாவேகா ஆட்சி அமைத்தால் நான் கொடுக்கக்கூடிய கடைசி அரசியல் பேட்டி இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதோட நான் அரசியல் பேசுகிறத நிறுத்திடுவேன்னு சொன்னேன். ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். இன்னும் ஆட்சி அமைக்கலை, பட் எப்படி ஒரு தனிப்பெரும்பான்மை மிக்க ஒரு கட்சியாக வந்திருக்காங்கன்னா, நான் இதை ஓப்பனாக என்ன அட்மிட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட கூட லாஸ்ட் டைம் சொன்னேன், எனக்கு வேளச்சேரியில் கேண்டிடேட்டை பார்க்க முடியல, ஆலந்தூரில் கேண்டிடேட்டை பார்க்க முடியல, மற்ற ஊர்களில் பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ நம்ம அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கேண்டிடேட்டை பார்க்க முடியல அப்படிங்கிறது அவங்க களத்தில் இல்லைன்னு. பட் கேண்டிடேட்டுங்கிறது விஜய் சொன்ன அந்த தியரி ஒர்க் ஆகிருக்கு. அது எல்லோருமே விஜய் தான். ஓகே, அவங்க நின்ன கேண்டிடேட் யாருன்னு பார்த்து மக்கள் ஓட்டு போடல. முக்கால்வாசி ஊரில் ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்களோட கேண்டிடேட்டோட பேர் கூட தெரியல. இதுதான் கலை யதார்த்தம். அவங்க விஜய் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப சிம்பிளாக அதை கம்யூனிகேஷனாக சொல்லிட்டார். காலைல எந்திரிங்க, குளிங்க, நேராக போங்க, போலிங் பூத்துக்கு போனீங்கன்னா விசில் சிம்பிள் இருக்கும், அதுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. ஸோ மக்கள் எல்லோருமே தாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்காக போட்ட ஓட்டாக கருதி போட்டிருக்காங்க. அப்போ விஜய் வந்து மக்களுடைய உணர்வை புரிஞ்சிருக்கிறாரு, அதை அடிப்படையாக வச்சு அவர் பேசியிருக்கிறாரு. மக்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. கடைசியாக வந்து கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறவும் வச்சுட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அப்போ மக்களுடைய பல்ஸை இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோ காங்கிரஸோ, மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ ஏன் வந்து அந்த உணர்வுகளை, அந்த பல்ஸை வந்து பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இது பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் விஜயே மக்களுடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சி இந்த மாதிரி 108 சீட் வருவோன்னு எதிர்பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஓகே, மேபி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். பட் நம்பர்ஸ் வந்து ஒரு 108 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கோ அல்லது மிஸ்டர் ஏ ஸ்கொயர் ஆதவ அர்ஜுனாவுக்கோ தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கிறதா நான் கேள்வி. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ பிரமாணியால அதனுடைய ஹெட் ஸ்ரவந்த் கிட்டேயோ இல்லை ராகுல் கிட்டேயோ இல்லை அவங்களோட டீம் ஹரி கிட்டேயோ யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அதிமுக ஜெயிக்குங்கிறதுல உறுதியாக இருந்தோம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே பிஜேபிக்கு ஒர்க் பண்ண வராகி டீம் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பிஜேபி வின் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த கட்சிக்கிட்ட போயிட்டு இல்லை நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் எப்படி அவங்களுக்கு அடுத்த மாதம் பேமெண்ட் கொடுப்பாங்க? ஸோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பேசிக்கலி அவங்களுக்கு கலை யதார்த்தம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மேபி ஃபஸ்ட்டு இந்த களம், அதாவது அந்த ஓட் போலிங் முடிஞ்ச உடனே அந்த ஃபார்ம் 17C கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் திமுகவினர் அதை ஒரு பெரிய வேலையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ ஓட்டு பதிவாயிடுச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் வார் ரூமில் வந்து வாட்ச் பண்ணோம். ஏன்னா முதல்வர் கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு நேராக வார் ரூம் போனாருலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, போலிங் நடந்திருக்கு, எக்ஸ்ட்ரானரியான போலிங், நம்ம கட்சி வாக்குகள் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ திமுகவினுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 24% அவங்க இண்டிவிஜுவலாகவும் கூட்டணியாகவும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, முன்னாள் முதல்வர் இல்லையா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் முதல்வர், புது முதல்வர் பொறுப்பேற்கிற வரைக்கும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கும் அந்த புதிய கட்சிக்கும் இடையில வாக்கு வித்தியாசங்கிறது 3.4% தான், வெறும் 17.5 லட்சம் வாக்குகள் தான் நம்மளை விட அவங்க கூட வாங்கியிருக்காங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி பார்த்தாலும் தோல்வி தான். திருப்பத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிருக்காரு. ஸோ ஒரு வாக்காக இருந்தாலும் இந்த ஒரு வாக்கோட ஒரு வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு,
நான் மஸ்கட்லேருந்து இந்த ஓட்டு போகிறதுக்காக வந்தேன். அதே திருப்பத்தூர் தொகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஒரு குடும்பமாக குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள், ஓகே, அதாவது ஏன் இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி மீடியாஸ் அல்லது எக்ஸிட் போல்ஸ் தவறாக போச்சு, அல்லது நான் உட்பட என்னை போலவே நிறைய பேர் பேசினாங்க. தாவேக்கா வந்து 10 சீட்டு ஜெயிக்கும், 20 சீட்டு ஜெயிக்கும், 10% வருவாங்க, 20% வருவாங்க. நான் வந்து கடைசி பேட்டியில் கூட நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எல்லாம் அந்த பேட்டி எடுத்து பாருங்கள். 22லேருந்து 25% சொன்னா அவங்க ஒரு 33% போயிருக்காங்க. ஸோ அந்த 8% 4.92 வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில தகவல் அடிப்படையாக கரெக்ட் தான். அதான் எக்ஸாக்ட் டேட்டா ஜான ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனாக்கு அடுத்து சங்கருக்கு தான் தெரியுங்கிற அளவுக்கு டேட்டாவை புள்ளி விவரங்களுக்கு விரல் நுனியில். அதனாலதான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், விஜய்க்கான வரவேற்பு நிறைய இருக்கு, நீங்களாம் வேற நம்பர் சொல்றீங்களே, நீங்களாம் வந்து பிஜேபி டபுள் டிஜிட்ல ஜெயிக்கும்னு சொல்றீங்களே, அதிமுக ஜெயிக்குன்னு சொல்றீங்களே, அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்தை பிஜேபி மட்டுமல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பிஜேபி மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டுமல்ல, திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் உட்பட, கூடுதலாக பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸிட் போல்ஸ் கொடுத்த அத்தனை நிறுவனங்கள் உட்பட, மிகப்பெரிய செஃபாலஜிஸ்ட் உட்பட அனைவருமே அவங்களுடைய டைரக்ஷன் வேற ஒன்றா இருந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், அன்னைக்கு நான் கடைசி பேட்டியில் சொன்ன மாதிரி இது ஒரு சர்ஃபேஸ்டா மேல இருக்கு, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வைபா இருக்கு, ஒரு யூத் மட்டும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னு தான் எல்லோருடைய கணிப்புமாக இருந்தது. நான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறேன், அதில் தவறு இருந்திருக்கு, அதில் நம்ம கணிக்க தவறிட்டோம். இந்த அளவுக்கு ரூட்டடாக ஸ்ட்ராங்காக ஃபேமிலியாக அவங்க போய் ஓட்டு போட்டாலும் அது இவ்வளோ பெரிய மேசிவான நம்பர்ஸாக வருங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. அந்த கணிக்க தவறிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ கணிப்புன்னு விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட் சினாரியோ என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல நம்ம கணிக்க தவறிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், பெண்கள் தான் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய விமன் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கதை நான் பார்க்குறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்யூனலாக நம்ம ஒவ்வொரு விஷயமா உடச்சு பார்த்தோம்னா, விஜய்க்கு விழுந்த ஓட்டுகளை வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவங்களை பொது தொகுதிகளில் நிறுத்தி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் வென்றிருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து ஈக்குவேஷன்ஸ் பார்த்து நிறுத்தலை, அந்தந்த ஊரை பார்க்குறாரு, தொகுதியை பார்க்குறாரு, அதில் தனக்கு யார் லாயலிஸ்ட்டு, தன்னுடைய ஃபேன் அசோசியேஷனில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊரில் வேற யாராவது கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அருள் ஆறுமுகத்தை வேட்பாளராக நிறுத்தினாரு, கம்பத்தில் கொண்டு போய் ஜெகநாத் மிஸ்ராவை நிறுத்தினாரு. நான் கடந்த பேட்டியிலே கூட சொல்லியிருந்தேன், ஒரு செட்டியார் கட்சி வச்சிருந்தார், ஒரு 24 மணி தெலுங்கு செட்டியார் கட்சி. ப்ளஸ் அவர் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பழைய நகையை அடகு வாங்கி விற்கிற நிறுவனம் நடத்திட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் கொண்டு வந்து அங்கே கேண்டிடேட்டாக போட்டதாக இருக்கட்டும். KM ஷெரீஃபை வந்து புதுக்கோட்டையில் கேண்டிடேட்டாக போட்டார், VS பாபுவை கொண்டு வந்து குளத்தூரில் கேண்டிடேட்டாக போட்டார், செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில். இந்த மாதிரி மற்ற கட்சிகளில் இருந்து JCD பிரபாகரெல்லாம் அவருக்கு ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கல் கரியரே முடிஞ்சிருச்சு. அவருக்கு திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்து அவர் கொண்டு வந்து 1000 விளக்கில் போட்டது. இப்படி வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து அவர் வேட்பாளரை சூஸ் பண்ணி அவர் போட்டு அவர் கேண்டிடேட்டா நிறுத்தினாலும் கூட இதுல யாருக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஓட்டுங்கிறது விளையாட என்ன ஓட்டு விழுந்ததுன்னா, விஜய்க்கான ஓட்டு. நான் உங்க வீட்டில் வந்து ஒரு மகனா இருக்கேன், நான் உங்க வீட்டில் வந்து ஒரு தம்பியா இருக்கேன், என்னுடைய அம்மாக்கள் அக்காக்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த பர்சனல் கனெக்ட் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஏன் இதை ஊடகங்களால கணிக்க முடியாம போச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு ஏதோ ஒரு நரேட்டிவ் இருந்தது. இல்ல நரேட்டிவ் மட்டும் இல்லைங்க, நம்ம அப்படியே சொல்றேன். இப்ப நரேட்டிவ்ங்கிறது விருப்பு சார்ந்தது. இப்ப விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னவங்களுக்கு நரேட்டிவ் இல்லாம இருக்குமா? ஊடகங்கள் இல்ல, இப்ப விஜய் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கூட எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வரவேற்பை சொன்னாலும், ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பையும் அதே மாதிரி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பையும் தான் அதிகமா. முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் கிரெடிட் எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் டியூ கிரெடிட்ஸ் போய் சேரட்டும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஷபீர் பேசினேங்கிறாரு. இப்ப வந்து நீங்களே வந்து இப்ப தேர்தல் முடிவுகள், அதாவது தேர்தலுக்கு பிறகான போலிங்க்கு அப்புறம் தான் நீங்களே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குங்கிறத நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. வேற யார் இருக்கலாம் அந்த கிரெடிட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா நான் ஒருத்தருக்கு தான் அந்த கிரெடிட் நான் கொடுப்பேங்க. அது டே 1ல இருந்து விஜயுடைய பெர்சன்டேஜ் ஒரு பீக்ல இருக்கு, ஒரு ஸ்பைக்கை பார்க்குறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஓப்பனா சொன்ன ஒரு நபர்னா யாருன்னா இதயா அவர்கள் தான். அவரை தவிர்த்து மீதி எல்லோருமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையும் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்து திமுக பகச்சிக்காம அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்களே தவிர, இதையா மட்டும்தான் டே 1ல இருந்தே என்ன பண்ணாருன்னா ஓப்பனாக சொன்னார். அவங்க ஒரு 30% ஸ்பைக்கில் இருக்காங்க, 30% தாண்டுறாங்க. ஒரு முறை நான் அவர்கிட்ட அழைத்து பேசும்போது கூட என்னுடைய அரசியல் சார்பு நிலைப்பாடுகள்லாம் தெரிஞ்சு அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஒரு நபரை சந்திக்கணும், ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை வந்து சந்திக்கணும், நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய செஃபாலஜியோடைய அந்த அறிவு எங்களுக்கு தேவைப்படுது, உங்களுடைய கருத்து கணிப்பு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, நான் இப்படி தான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன், நான் வந்து என்னுடைய மதம் இது, என்னுடைய அடையாளம் இது, எனக்கு அரசியல் சார்புலாம் கிடையாது, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். ஓகே, அதுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கல, அது வேறு விஷயம். நான் அவரை சந்திக்கவும் இல்லை, அந்த வேலை நடக்கவும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் அப்போதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் ஒருத்தர் மட்டும்தான் விஜய் 30% விஜய் 30%ங்கிறது சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால்
அவரே கூட இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்சுவல் எரராக ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு அதிமுகலேருந்து 1/3 வந்து உடச்சு கொண்டுட்டு போனால் விஜய் ஆட்சி அமைச்சிடலாம். அப்படி பண்ண முடியாது. இட்ஸ் 2/3 மெஜாரிட்டி பண்ணணும். ஸோ இப்போ இதனால வந்து அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கும். இதை தாண்டி ஃபேக்சுவல் எரர்ஸ் அப்படிங்கிறது எல்லோருக்கும் வரக்கூடியது தான். இப்போ அத்தனை செஃபாலஜி நிறுவனங்களும் ஒரே மாதிரி ஒரு கருத்தை சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்துக்கள் வந்து யாருக்கு எதிராகத்தான் இருந்திருக்குன்னா விஜய்க்கு எதிராக தான் இருந்திருக்குது. ஸோ ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் விஜயினுடைய நம்பர்ஸை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நிறுவனங்கள் சொல்லலாம் நாங்கள் இவ்வளோ கொடுத்தோமே அவ்வளோ கொடுத்தோமே. 20-30 தொகுதி கூட குறைச்சி கொடுக்கறதுங்கிறதுலாம் ஒரு பிளண்டருங்க. 20-30 தொகுதி ஒரு ஓட்டுல ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாதுங்கிற போது நீங்க 20 தொகுதி கூட கொடுத்துட்டோம், நாங்க 20 தொகுதி கம்மியா கொடுத்துட்டோம், +or-20 கான்ஸ்டிட்யூன்சிஸ் சொல்லி கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஓடி வரவங்கலாம் திருட்டுத்தனமான வேலை பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் தான். அதுதான் சொல்லுவேன். இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் ஒரு பாடம். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கண்டிப்பா விஜய் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, தலைவரை நம்ம தான் கட்சி, நம்ம தான் ஆட்சி, நம்ம வரப்போறோம், எந்த விதமான இதுவும் இல்லை, நீங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் வரப்போறீங்கன்னா ஒரு டே ஒன்லைன் சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க நின்ற வேட்பாளர்களுக்கு தெரியும்ல, அவங்க யார் யாரை எதிர்த்து நின்றாங்கன்னு தெரியும்ல. இப்ப திருப்பத்தூர்ல வென்ற வேட்பாளருக்கு வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் பெரிய கருப்பனை வின் பண்ணுவேன்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு சொன்னாருன்னா எனக்கு தெரியல. ஆனா ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தானே சீட்டு வாங்குறோம். ஸோ யாருமே தோப்போங்கிற நம்பிக்கையில சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. இது இல்லாம நிறைய ஃபேக்டர்ஸ் விளையாண்டுருக்கதை நம்ம பார்க்கணும். ஆனா இனிமேல் அவர் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த பின்பாகவும் இன்னும் நம்ம விஜயை வந்து நெகட்டிவா தான் பேசணும். நான் நெகட்டிவா இந்த ஒட்டுமொத்த பேட்டி கிட்டத்தட்ட நான் 15 நிமிஷம் பேசியிருக்கோம். விஜய் எங்கேயுமே நெகட்டிவா பேசல. 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க 35% ஓட்டு வாங்கின விஜயை 108 சீட்டு வின் பண்ண விஜய் நீங்க பேசுறீங்க. இப்போ 108 சீட் இல்லாம 234 தொகுதியில எவ்வளவுங்க மெஜாரிட்டி? மீதி 108 போயிடுச்சுன்னா மீதி 126 தொகுதிகளில் விஜய் வேணாம் தானே முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50% தொகுதி மக்கள் விஜய் வேணாம் தானே முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிதானே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சோ இப்போ லேண்ட்ஸ்லைடு வெற்றி வரல, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் விஜயினுடைய வெற்றியை நான் மதிக்கிறேன். விஜயினுடைய வெற்றியை நான் வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணுங்கிறத நான் மதிக்கிறேன். ஆனா அவர் ஸ்வீப் பண்ணல. ஸ்வீப்புங்கிறது வேற, ஸ்வீப்புங்கிறது லேண்ட்ஸ்லைடு வெற்றி கிடையாது. 170 தொகுதி வென்றிருக்காருன்னா நீங்க இப்ப பேசுறதை நான் ஒத்துப்பேன். நான் பேசவே மாட்டேன். இந்த பேட்டிக்கு நீங்க கூப்பிட்ட பொழுது இல்லைங்க நான் கடந்த பேட்டியே நீங்க போட்டிருங்க, ஒரு நியூஸ் கார்டு போட்டிருங்க, கடந்த பேட்டியோடனே இனிமேல் ராஜவேல் நாகராஜன் கருத்துக்களே சொல்ல மாட்டாருன்னு. ஆனா நான் ஏன் இந்த நேரத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட வெற்றி அல்ல. அப்படி ஏற்றுக்கொண்ட வெற்றினா 50% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கணும், 140-150 சீட்டு கடந்திருக்கணும். இன்னைக்கு யார் மீதி 10 எம்எல்ஏக்களை கொடுப்பாங்க? அது வந்து காங்கிரஸ் கொடுக்குமா, விசிகா கொடுக்குமா, பாமக கொடுக்குமா, இல்ல வந்து கம்யூனிஸ்டுகள் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து நிற்க கூடாது. அப்போ மக்கள் இவர்கள் தான் ஆள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாங்கன்னா 130-140 தொகுதிகள் கொடுத்துருக்கணும். டெல்டால அவ்வளோ வீக்கா தான் இருக்கு. ஏன் டெல்டால ஓட்டு போடல? டெல்டா நான் சொல்றது ப்ராப்பர் டெல்டா. நீங்க சொல்றது திருச்சியில வென்று இருக்கிறாங்க, திருச்சி கிழக்குல அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, அங்கொன்றும் இங்கொன்றும் நீங்க எடுத்து பாருங்க. அதாவது அவருடைய படங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ ஓகே, அதே மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஸ்வீப் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஸ்கேட்டர்டா அவருடைய வெற்றி பெற்ற தொகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏரியாஸ்ல அவருடைய வெற்றி அப்படிங்கிறது பதிவாகாத மாவட்டங்களும் இருக்கிறது. ஸோ அப்போ ஒரு மாவட்டம் முழுவதுமே அவரை புறக்கணிக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் எடுத்துப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு வெள்ளலை அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐ திங்க் இன் நாகப்பட்டினம் he didn't declare any seats. ஸோ அப்போ இந்த மாதிரியான தொகுதிகள் எப்படி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை? இப்போ திருவாரூர்ல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்வீப்புக்கு நடுவுலையும் பூண்டி கலைவாணன் அங்கே ஜெயிச்சிருக்காரு. பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கோவிச்சந்திர அவர்கள் 3வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ அப்போ இங்கே 2வது இடம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்பாராத விதத்தில் இவர்கள் வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள், மறுக்கல, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இன்னமுமே 108 தொகுதி தானே வந்திருக்குது. 234 தொகுதியில மீதி இருக்கக்கூடிய 126 தொகுதிகள், அப்படின்னா மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 50% மக்கள் இவர் வேணாம் தானே முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு மேண்டேட்டா, ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றின்னு நான் எடுத்துக்க முடியாது. ஆனால் டிவிகேவினுடைய இந்த வெற்றியை நான் கணிக்க தவறிவிட்டேன். அதற்கான முழு பொறுப்பு நான் ஒர்க் பண்ண கான்ஸ்டியூன்சியில் நான் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் கிட்ட கூட டிவிகே இவ்வளோ டைட் க்ளோஸாக வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து 10 தொகுதிகள் கிட்ட நாங்கள் வேலை பார்த்தோம். அதில் 2 தொகுதிகள் நனிலம் தொகுதியிலையும் பழனி தொகுதியிலையும் மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ண கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளையும் நாங்கள் ஒர்க் பண்ண கேண்டிடேட் தோற்றுருக்காங்க. ஸோ அப்போ அந்த 8 கேண்டிடேட்டுக்குமே நாங்கள் டிவிகேவினுடைய இந்த விசிபிலிட்டியை அல்லது டிவிகேவினுடைய ரீச்சை நாங்கள் சொல்ல தவறி இருக்கோம். இது இல்லாமல் ஒரு கேண்டிடேட் கிட்ட மட்டும் நாங்கள் சொன்னோம், அந்த தொகுதி எது நாங்கள் சொல்ல விருப்பப்படல. ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியில் டிவிகே ஒரு ப்ரெஷராக இருப்பாங்க, டிவிகே நம்ம ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃபைட்டை முழுக்க டிஎம்கே கூட போட்டுட்டு இருக்கோம், டிஎம்கேவை இவ்வளோ பெருசு பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த இடத்துல டிவிகே தான் ஆக்சுவலி ப்ராப்ளமாக இருக்காங்கிறத சொன்ன பொழுதும் அந்த கேண்டிடேட்டை அவர்கிட்ட அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு போதுமான அளவு ஸ்பேஸ் இல்லையா, அல்லது அவரை சுற்றி இருந்தவங்க அந்த கேண்டிடேட் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. நம்மளால ஒரு சில விஷயங்களை சொல்ல தான் முடியும். நான் களத்தை பார்த்த அளவுக்கு தாவேகா 20%-இருந்து 25% வாக்குகள் வாங்குவாங்க, சீட்டு கன்வர்ஷனில் அவங்க இவ்வளோ வருவாங்க நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது 10-15 சீட்.
மேக்ஸிமம் 15, worst கேஸ் 5, 5லேருந்து 15 தான் அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன். 108 தொகுதிகள் வந்திருக்காங்கன்னா அது ஒரு அபாரமான சாதனை. அதை நான் மனப்பூர்வமாக அவங்களுடைய வெற்றியை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த முறை 4 வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை வந்து ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து ஊட்டியில வந்து இருக்கு. மற்ற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து தோற்றிருக்காங்க. புவர் பெர்ஃபார்மன்ஸ், அதான் ஓப்பனாக சொல்றேன். இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வி சம்பந்தமாக பாஜக தன்னை மறுசீராய்வு செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. மாநில தலைவர் இந்த வெற்றி தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து மேலே இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு, பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான விஷயங்கள் என்னங்கிறத முன்னெடுப்பாங்க நான் நம்புறேன். இட்ஸ் எ லெசன், அவ்வளோதான். இல்லை, இப்போ மோடியோ அமித்ஷாவோ பியூஷ் கோயலோ அடிக்கடி வந்தாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கூட கண்டிப்பாக இங்கே என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு செய்திகளாக அனுப்பப்பட்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து தாவேகா ஃபேக்டர் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கும் பொழுது அப்போது இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சரியாக மெசேஜை கடத்தலையா? இது பாஜக மட்டும் கடத்தாமல் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரவுண்டை எல்லோருமே அசஸ் பண்ண தவறிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா பிஜேபி என்ன நினைச்சுன்னா தாவேகா உள்ளார வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குமோன்னு தெரியல, நம்ம முன்னாடியே லோட் ஆகிடுவோம்னு இவங்க நினைச்சாங்க. ஸோ இதனுடைய விளைவு இப்போ இந்த 2 கட்சிகளும் சந்திக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இதில் யார் கேட்டாங்க, ஒன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு சொல்லி இப்போ பழைய ஒருவர் மேல் ஒருவர் போடுவதை விட என்ன இந்த கிரவுண்டில் மிஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். 4 எம்எல்ஏ இருந்தாங்க, 4 எம்எல்ஏலேருந்து இப்போ திரும்ப ஒரு எம்எல்ஏக்கு போயிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தோல்வியான, ஆமாம் தோல்வி தான். 26 சீட்டு தோத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமான முகங்கள், மாநில தலைவர் தோத்துருக்காரு, மத்திய அமைச்சர் தோத்துருக்கிறாரு, முன்னாள் ஆளுநர் தோத்துருக்காங்க, தேசிய மகளிர் அணி தலைவி தோத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. பாஜக இந்த முறை இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்திக்கும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. 27 சீட்டில் 10 சீட் வந்துடும், 12 சீட் வந்துடும்லாம் என்கிட்ட பெட் பண்ணவங்க இருக்காங்க. பாஜகவில் மிக முக்கியமான தலைவர்கள், மாநில அளவிலான பொறுப்பில் இருக்கிறவங்க, மாநில துணைத் தலைவர் லெவலில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட பேசினாங்க. நான் 10 சீட்டு ஜெயிப்பேன், நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் 8 சீட்டு ஜெயிப்பேன், நான் 9 சீட்டு ஜெயிப்பேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டா படி நான் 14 சீட்டில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன், இப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறது தானே. யாருமே வந்து தோக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பல பேருடைய உழைப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது. நமக்கு அட்லீஸ்ட் இது வந்து ஒரு வீடியோவில் நம்ம பேசணும், நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம். தோல்விக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ப்ரோ பிஜேபி பர்சனாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ளாட்டாக அன்ஃபில்டர்டாக சொல்கிற மாதிரினா என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதான் இது ஒருவேளை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இல்லாத கூட ஒரு காரணமாக இருக்குமா? சரி, அவர் தலைவராக இருந்திருந்தா, அவர் தலைவராக இருந்திருந்தா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குமாங்கிறதுலேருந்தே பல கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஒரு ஹைபோதெட்டிக்கலான கொஸ்டின். இது நடக்காமல் இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ விஜய் கட்சி தொடங்காமல் இருந்திருந்தா அப்படின்னு கேட்கலாமா? ஸோ அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா இந்த கூட்டணி இருந்திருக்காது. இந்த கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அலையன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கும்? இப்போ சசிகலா அண்ணாமலை போட்டியிட்டு இருந்தால், அண்ணாமலை போட்டியிட்டு இருந்தால் அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருப்பாரா தோற்றிருப்பாரான்னு கூட இப்போதைக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. டிவிகேவோடவே பார்க்கும்போது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. எல்லா தொகுதிகள்லையுமே இதெல்லாம் வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீறி இந்த அலையில் வேலுமணி அவர்கள் தான் நீந்தி வெளியில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் சவுத்தில் செந்தில் பாலாஜி அந்த கான்ஸ்டியூன்சியை ரிட்டைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதுக்காக செந்தில் பாலாஜி அங்கே போனாரோ அந்த பர்பஸும் நடக்கலை. எதுக்காக இவங்க கோயம்புத்தூரை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூரில் ஒட்டுமொத்தமாகவே ஒரே ஒரு சீட்டை பிஜேபிக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னாங்களோ அதுவும் நடக்கல. ஸோ இப்போ பிஜேபி உறுதியாக வென்றுவிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதிகளான மொடக்குறிச்சியாக இருக்கட்டும், ஆனந்த நேயசாமி நின்ற வாசுதேவநல்லூராக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொகுதிகளில் கூட அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, இதெல்லாம் வந்து 200% ஜெயிச்சிருவோம். அவினாஷி வந்து அதிமுகவோட கோட்டை, அங்கே முருகன் நிற்கிறாரு, ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கோட்டையை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரு. இப்படி சொன்ன இடங்களே போயிருக்கும் பொழுது மற்றவர்களெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. இப்போ கந்தர்வ கோட்டையில் ஏன் தோத்தாங்கன்னு கேட்கவே முடியாது. ஏங்க நீங்கள் அவினாசிலேயே தோத்துட்டீங்க, நீங்கள் என்னங்க கந்தர்வ கோட்டை பற்றி பேசுறீங்கன்னு தான் கேட்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? மொடக்குறிச்சியில் நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏ, அவங்களுக்கு பதிலாக யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க? அவங்களுடைய மருமகளுக்கே சீட்டு கொடுத்து அதே மொடக்குறிச்சி தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க. கடந்த முறையே அவங்க போராடி தான் வென்றாங்க. இந்த முறை அதை விட தாண்ட ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் எ கேஸ் ஸ்டடிங்க. இந்த எலெக்ஷனுங்கிறது தமிழ்நாட்டில் 2-3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று மிக முக்கியமானது என்னன்னா, இந்த தொகுதியில் இந்த சமூகம் தான் ஜெயிக்க முடியும், இந்த தொகுதியில் இந்த கட்சி தான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு தியரி உடைக்கப்பட்டிருக்கு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். 2வது, காசு கொடுக்காம பணம் கொடுக்காம மக்களை வந்து விலைக்கு வாங்காம மக்கள் வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அஃபெக்ஷனுக்காக கூட போடலாம். அது வந்து ஒரு லாயல்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு காலமாக 50 வருஷமா நாங்கள் கட்சியில் இருக்கோம், 30 வருஷமா கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அவசியம்லாம் இல்லை. மக்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணம், ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் கூட ஒரு மாசான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு சேஞ்சை நோக்கி போகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்கிறத உணர்த்தி இருக்கு. இது 2. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி 1967 திமுக ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 59 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா திமுகவும் எதிர்கட்சி வரிசையில், திமுகவும் எதிர்கட்சி வரிசையில், இந்த 2 கட்சிகளும் எதிர்கட்சி வரிசையில் உட்கார போகிற ஒரு சட்டசபையை
2026 தான் தமிழ்நாடு பார்க்குது 1967 பிறகு. அதான் திமுக அதிமுகவினுடைய இன்றைய நிலையை நீங்க சொன்னீங்க. பாஜகவினுடைய எதிர்காலம் இனிமேல் என்னவாக இருக்க போகிறது? எனக்கு என் கண்ணுக்கு ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு என்னால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியல. ஸோ தே நீட் டு செல்ஃப் ரெட்ராஸ்பெக்ட் ஸோ மச். ஓகே, அவங்க தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அண்ணாமலை நேற்று வந்து ஒரு பதிவு வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தாரு. அதில் வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவல் மக்களுடைய அந்த முடிவுகளை நம்ம வரவேற்கிறோம், அவங்க மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ இனிமேல் அண்ணாமலை பாஜகவில் தொடருவாரா அப்படிங்கிற வரைக்குமே கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. கடந்த முறை நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் வந்து அண்ணாமலைக்காக இன்னுமே பாஜகவில் பயணிக்கிறாங்க, பாஜகவில் இவர் வேட்பாளராக இல்லாதது கூட வந்து அவங்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கு, ஒருவேளை அண்ணாமலை இனிமேல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கூட கடந்த முறை எழுப்பப்பட்டது. இந்த ஒரு தோல்வி நீங்கள் சொன்னது போல அல்லது மற்றவர்கள்லாம் உணர்ந்தது போல மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் இருப்பதனால பாஜகவில் இனிமேல் அண்ணாமலை தொடருவாரா? அண்ணாமலை தான் முடிவு எடுக்கணும். எனக்கு அதில் பெருசாக கமெண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், என்னன்னா அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய இடம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு இடம், அவருக்கான ஒரு தனி இடம் அதை அவரால் உருவாக்கிக்க முடியும், யாரும் கொடுக்கலினாலும். ஸோ அதை அவர் எங்கே இருந்தாலும் உருவாக்குவார். அதை பாஜகவிலே அவர் இருந்து உருவாக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது தொடர்பான ஒரு நல்ல முடிவை அவர் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் தாவேகாவினுடைய அந்த அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு. எம்எல்ஏக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக போய் அந்த கூட்டங்கள் எம்எல்ஏ கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்வாய் முதலமைச்சருக்கான அந்த கான்வாயெல்லாம் ஆல்ரெடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க அடுத்த சில நாட்கள் எப்படி இருக்க போகுது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ட்ராமா இஸ் நாட் இட் டன்ங்க. இது வந்து படம் முடிஞ்சிருச்சு. அதுபோது இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸ் ஒன்று, எக்ஸ்டெண்டட் கிளைமேக்ஸ் ஒன்று போகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க த ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்டு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து ஒரு ஸ்மூத் ரன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து இன்னும் சில ட்ராமாவான சில காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 108 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஃப்ளோரில் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்லிட்டாங்க, விஜயை 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு, சபாநாயகருக்கு ஒரு சீட்டை நம்ம கடவுன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இன்னமும் எப்படி பார்த்தாலும் ஒரு சீட்டு குறைஞ்சிருச்சு, சபாநாயகருக்கு ஒன்று போயிடுச்சுன்னா 106, இப்போ 117ங்கிற நம்பர் ஸ்கின் ஒரு 11 சீட் அவருக்கு வேணும். ஸோ அந்த 11 சீட்ஸ்க்கு அவருக்கு வந்து யார் கொடுக்க போகிறா, அந்த ஆதரவை யார் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக அவர் பாமகவுடைய ஆதரவை எடுக்கிறதுக்கு யோசிப்பார். ஏன்னா மிகப்பெரிய அளவில் பட்டியல் சமூக மக்கள் அவரை பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டாண்டர்டான இதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஓட் பேங்க்கு, விசிகாவினுடைய ஓட் பேங்க்கு, இங்கே நிறைய பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கன்னு சொன்ன பூத்துகள் எல்லாத்துலேயுமே நான் சொல்றது கிரவுண்டில் கவுண்டிங் ஏஜென்ட்ஸாக போயிருந்தவங்க கிட்ட பேசும்போது கேள்விப்பட்டது. அங்கே நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இன்னொன்று நிறைய பேர் சொன்னது என்னன்னா, முஸ்லீம் சமூக மக்களுடைய வாக்குகள் அவர் வாங்கலை, கிறிஸ்தவ சமூக மக்களுடைய வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பல தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பூத்துகள்லையும் அவருக்கு கணிசமான ஓட்டு விழுந்திருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாமிய ஓட்டுகள் அது எப்படி கரெக்டாக அது பெண்கள் தான் போட்டாங்களான்னு இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நான் ஓப்பனாக உடச்சே சொல்கிறேன், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்களுடைய வாக்குகள் விழுந்திருக்கு. அதாவது 1977 எம்ஜிஆர் கட்சி உடைச்சி வந்து அவர் வந்து திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர் வந்து அதிமுகவை தொடங்கி அவர் கண்டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு திமுக வீட்டில் இருந்தும் எந்தெந்த திமுக பாரம்பரிய குடும்பங்களோ அந்த வீட்டிலிருந்து ஒரு ஓட்டு எம்ஜிஆருக்கு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அது யாருடைய வீட்டுனா அந்த வீட்டில் இருந்த பெண்களுடைய ஓட்டு. ஸோ ஒவ்வொரு திமுக காரனுடைய வீட்டிலிருந்தும் ஒரு பெண்ணுடைய ஓட்டு, அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணியினுடைய ஓட்டு யாருக்கு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே லாஜிக் இப்போவும் நடந்திருக்கு. இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாக்குகளில் பெண்களுடைய வாக்குகள், இஸ்லாமிய சமூக பெண்களுடைய வாக்குகள் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் போலாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நடுத்தர மத்திய வயதில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள், இந்த மாதிரி பல வாக்குகள் அவர் அறுவடை செஞ்சிருக்கிறார். ஸோ அதனால இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் இவ்வளோ பெரிய மேண்டேட் கொடுத்துருக்கும் பொழுது இவர் ஒருவேளை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து அது இந்த கட்சிகள் மேல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை தான் உருவாக்கும். அதனால திமுகவோ அதிமுகவோ இவர் ஆட்சி தொடராமல் போவதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் அரசியல் என்பது நம்மால் கணிக்க முடியாத பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகளை உணர்த்தினதுனால நான் இந்த ஒரு கணிப்புக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்லாம் நான் வைக்க விரும்பலை. என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. இப்போது தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா முன்னாடியே வந்து பேசப்பட்டது. இப்போது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்த மக்களுக்கு நன்றி, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை மக்கள் வழங்காது நுட்பமான அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்கலாம் இன்னும் வந்து தெளிவான ஒரு கருத்தை வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் வைக்காம இருக்காங்க. இது சம்திங் ஒரு மெசேஜை கொடுக்கல. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தேர்தல் முழுவதுமாகவே மிக மிக குழப்பமாக இருந்த ஒரு தலைவர்னா அவர் தான். அவர் இவ்வளோ குழப்பமாக அவர் லைஃப் டைம்லேயே இருந்திருக்க மாட்டார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர்ஸ் வித் கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்னாலும் ஷார்ப்பாக தெளிவாக
அது எதிர்கருத்தாக இருந்தாலும் பிடிக்காத கருத்தாகவே இருந்தாலும் அதை தெளிவாக பேசக்கூடியவர். ஆனால் அப்படிப்பட்டவர் தொடர்ந்து குழப்பமான கருத்துக்களை பேசியிருக்காரு. இப்போவுமே அவருக்கு என்னன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ஏன்னா 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா அவருடைய அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் விட மாட்டேங்குது. 2வது, அவர் என்ன ஒரு நுட்பமான அரசியல்னு அவர் சொல்றாருன்னா, அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் விஜய் தன்னுடைய ஓட் பேங்க்ல மிகப்பெரிய ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு. அப்படிப்பட்ட விஜய் கூட இவர் போறதன் மூலமாக இவருக்கு இழப்பு தான். இன்னும் இருக்கக்கூடிய ஓட்டுகளை விஜய் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் இவரை சேர்த்துக்கிறதுனால விஜய்க்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அவர் மைக்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இவரை சேர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் விஜய் என்ன நினைப்பாருன்னா, திருமாவளவன் மாதிரியான ஒரு நபர் நம்மளுடைய கூட்டணியில் வருவது தொடர்வது அப்படிங்கிறத அவர் ஆரம்பத்திலேருந்தே விரும்புறாரு. அது ஆதவ அர்ஜுனாவும் ஒரு காரணமா இருக்கலாம். டே ஒன்லேருந்தே ஒரு ஓப்பனா திருமாவளவன் அவர்களோட ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு உறவை அவர் மெயின்டைன் பண்றதுக்கு விரும்பினாலும் திருமா மிகவும் சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் விஜயை பத்தி இந்த தேர்தல் முழுக்க பேசியிருக்காரு. இந்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா, நாம வந்து இந்த தேர்தல் களத்துல மதவாத சக்திகளை வீழ்த்துவதுதான் முதன்மைங்கிறதுனால நம்ம அதிமுக விமர்சிச்சோம், பாஜக விமர்சிச்சோம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம தாவேக்காவை விமர்சிக்கலன்னு சொல்லியிருக்காரு. விமர்சிக்கலையே தவிர மிகவும் சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்துல அவங்கள ஒரு கட்சியாவே நினைக்காம, பொருட்டாவே நினைக்காம, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு விஜய் பேசினது ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி பேசினாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு, தொடர்ச்சியாக பேசினாரு. அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல விஜயினுடைய அந்த வாக்குல நம்மளுடைய வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டப்படுதுங்கிற ஒரு டேட்டாஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சமா விடுதலை சிறுத்தைகளை ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு கட்சியாக அவர் ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவர் தான் முதல்ல திமுக கூட்டணி விட்டு வெளியில ஸ்டெப் அவுட் ஆகணும். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு நிறைய இடத்துல விசி கவர்னர் வேலை பார்க்கலன்னு. ஸ்டெப் அவுட் ஆகி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாருன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விஜய் கொடுக்கக்கூடிய ஒரு மறுவாழ்வா இருக்கும். அதனால தாவேக்காவுக்கு இவர் எதுவும் பெருசா பெனிஃபிட் பண்ண போறது கிடையாது. வேற எந்த கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? என்னோட கெஸ் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகா வில் டூ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேமுதிகவை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத விஜய்க்கு நான் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். சீமான் அவர்கள் 4% வாக்கு பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் வாக்குகள் பெறப்பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு முடிவு. நாம் தமிழர் கட்சி ரொம்ப 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 ஒரு தப்பான ஒரு நரேட்டிவை இந்த வாட்டி பிக் பண்ணி தாவேக்காவுக்கு எதிராக வேலை பார்க்கறதும் தாவேக்காவுக்கு எதிராக பேசுறது தான் தங்களோட அரசியல்னு முடிவெடுத்ததனுடைய வீழ்ச்சியா நான் அதை பார்க்குறேன். அவங்க அரசியல்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப மழுங்கி தாவேக்காவினுடைய வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததனுடைய விளைவாக நான் பார்க்குறேன். ஸோ பொசிஷனிங்காக பார்த்தீங்கன்னா டிவிகே கிட்ட இருந்து என்டிகே கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கதான் நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நலன், திமுக அதிமுக இந்த கட்சி இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க, தேசிய கட்சிகள் இங்க வந்தா நம்மளுக்கு என்ன நிலைமை வரும் அப்படிங்கறத அவர் முழுக்க முழுக்க அப்படித்தானே பேசினார். தாவேக்காவை பத்தியும் பேசினாலும் என்ன வேணாலும் அவர் ஒட்டுமொத்தமா தாவேக்காவை அவர் என்ன வேணாலும் பேசட்டும். அவங்க கட்சி இந்த எலெக்ஷன்ல irrelevant-ஆ மக்களால பார்க்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு தான் மறுபடியும் அவங்க 8% பின்னோக்கி போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ்னு வரல. அதர்ஸ்ல தான் 4.97 இருக்கு. அந்த அதர்ஸ்குள்ளார தான் அவங்களோட ஓட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது ஒரு சரிவு. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு கருத்தியலுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கானா இருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு அவசியம். ஆனால் இந்த பாதையில் அல்ல, இந்த விதத்தில் அல்ல. இதுதான் நீங்க முன்னெடுக்க போற அரசியல் அப்படின்னா இது இன்னும் உங்களை பின்னோக்கி தான் எடுத்துட்டு போகுமே தவிர இது உங்களை முன்னோக்கி எடுத்துட்டு போகாது அப்படிங்கிறது என்னோட பார்வை. இது ஒரு அக்கறையான ஒரு விஷயம். எங்க மேல உனக்கு என்ன அக்கறை, ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் அழுகிறதான்னு கேட்டாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், சீமான் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார். ஓகே, அவங்களோட பாஷையில சொல்லணும்னா கட்டுத்தொகை டெபாசிட் போயிடுச்சு. பிரபு மாதிரியான ஒரு வேட்பாளர் காரைக்குடியில் நின்று 4வது இடம் போயிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்பயாவது நீங்க செல்ஃப் ரெட்ராஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா இன்னமும் இது தொடர்ந்து மோசமாகி கொண்டே தான் போகும். எல்லோரும் சொல்வது போல நீங்க காலம் முழுக்க பயிற்சி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கணும். அப்படியான ஒரு அவல நிலை வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கூட்டணி அரசியல் சரி தவறு, இவங்க கூட நின்னா கூட்டணி கரைஞ்சிரும் போயிடும் வந்துடும், இது எல்லாம் ஓகே. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அப்படிங்கிறது நீங்க அதிகாரத்தில் போய் அமர்ந்து அதனால மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான். ஸோ அதை நோக்கி நீங்க நகர வேண்டும் அப்படிங்கிறது உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையின் வெளிப்பாடாக நான் சொல்லக்கூடிய செய்தி. சீமான் சொல்லுவாரு, வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோல்வி பெற்றால் பயிற்சிம்பாரு. அவர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அஃப்கோர்ஸ் இதை சொல்லி முடிச்சிடலாமா? ஓகே, என்னன்னா நம்ம கடந்த பேட்டியில் சொன்ன மாதிரி தாவேக்கா ஆட்சி அமைத்தால் நான் இதோடு அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுவேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். தாவேக்கா இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே நான் அரசியல் பேசுறதை நிறுத்துற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும், ரேடியோ தான் என்னோட அடையாளம், என்னோட லவ் குருங்கிற அந்த ஷோ தான் என்னோட அடையாளம். அதை விட்டு நான் வெளியில் கிட்டத்தட்ட இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தீவிரமான ஒரு அரசியல் பேசியிருக்கேன். நான் ஆர்ஜேவா இருக்கும் பொழுதே எனக்கு இந்த டெலிவிஷன் டிபேட்ஸ்லாம் வாய்ப்பு கிடைச்சது 2019 வாக்கில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இந்த அரசியலில் எனக்கு பிடித்தும் பிடிக்காமலும் சில புற அழுத்தங்கள் காரணமாகவும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் காரணமாகவும்
நிறைய நான் அரசியல் பேசியதுடைய விளைவாக நிறைய நல்ல நண்பர்களை இழந்திருக்கேன். உங்களை மாதிரியான நல்ல நண்பர்களை, நிறைய அண்ணன்களை, நிறைய தம்பிகளை, நிறைய தங்கைகளை, என்னோட ஷோ மூலமாக என் கூட கனெக்ட் ஆன நிறைய பேருக்கு இவருடைய அரசியல் நிலைப்பாடு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய, நான் சொல்றது வெறும் பாஜக ஆதரவு நிலைப்பாடு மட்டுமல்ல, நான் நாம் தமிழர் ஆதரவாளராக அறியப்பட்ட காலகட்டத்திலும் அது நிறைய பேருக்கு இரலவெண்ட்டாக இருந்துச்சு. என்னது லவ்குரு என்டிகே சப்போர்ட்ரா, அதே மாதிரி தான் லவ்குரு பிஜேபி சப்போர்ட்ரான்னு. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து உங்கள் மூலமாக நான் வந்து இதை நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் இந்த அரசியல் தொடர்பாக, தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், இது தொடர்பாக கொடுக்கக்கூடிய கடைசி நேர்காணல். அந்த நேர்காணலை நான் என்னுடைய நண்பர் சங்கர் கூட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முறை ஒரு அரசியல் நேர்காணலில் ராஜவேல் நாகராஜனை தாவேகா ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அது நான் பண்ணவும் மாட்டேன். நான் ஐ வில் ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். திஸ் வில் பி மை லாஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ அண்ட் இட் இஸ் ஃபார் ஐபிசி தமிழ். நன்றி. ஓகே, உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெற ரொம்ப வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மொத்தத்தில் முடிச்சு விட்டீங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.